السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 43. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 43ஆம் நாள் பாடத்துல நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் இரையச்சம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இன்னும் இந்த இரையச்சம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸுகள்ல இந்த 43வது பாடம்தான் கடைசி பாடமாக இறுதி பாடமாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் பாடம் 44லிருந்து நாம் வேறு ஒரு தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஹதீஸுகளை நாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது இல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 43ஆம் நாள் பாடத்துல நாம் 3 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 3 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸில் ஆகிறது நபியின் துஆ என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இது இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு துஆவினை நமக்கு பதிவு செஞ்சு தருவாங்க. ஒரு 4 விஷயத்தை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்லுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம், நேர்வழியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இரண்டாவதாக தக்குவா, இரையச்சம் என்ற ஒரு தன்மையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மூன்றாவது விஷயமாக அஃபாஃப், பத்தினித்தனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஐஃபத்தை கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நான்காவது விஷயமாக மற்றவர்களிடத்தில் கையேந்தி நிற்கக்கூடிய அந்த சூழ்நிலை இல்லாமல் தேவையற்று வாழக்கூடிய, யாரை விட்டும் தேவையற்று வாழக்கூடிய அந்த தன்மையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ இந்த 4 விஷயத்தை குறித்து தான் இந்த ஹதீஸ்ல நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. இந்த 4 விஷயத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதையும் நமக்கு இந்த ஹதீஸின் மூலமாக பதிவு செஞ்சு தருவாங்க. அதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது நபியின் துஆ என்ற தலைப்பின் கீழ் நாம் அமைத்திருக்கின்றோம். இப்போ இரண்டாவது ஹதீஸை பார்ப்போம். தக்குவாவை முற்படுத்து என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது. அப்போ எப்பொழுது தக்குவாவை முற்படுத்தணும், எந்த ரீதியில இந்த ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்னு சொன்னா, ஒரு சத்தியம் ஒருவன் செய்துவிட்டால் அந்த சத்தியம் என்பது, அந்த சத்தியத்தை விட தக்குவாவான ஒரு விஷயத்தை அவன் பார்க்கிறான், கவனிக்கிறான். அந்த பயப்படக்கூடிய அந்த விஷயத்தை கண்டால் தன்னுடைய சத்தியத்தை விட்டுவிட்டு இந்த தக்குவாவை நீ முற்படுத்திக் கொள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லித் தருவார்கள். இதை பற்றி தான் இந்த தக்குவாவை முற்படுத்து என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். மூன்றாவதாக நபியின் உரையாடல் என்ற தலைப்பின் கீழ்
அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கின்றது. இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 5 விஷயத்தை நமக்கு பதிவு செஞ்சு தருவாங்க. அந்த 5 விஷயம் என்னென்னன்னு சொன்னா, முதலாவதாக அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு விஷயத்தை தன்னுடைய உரையாடலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். இரண்டாவதாக உங்கள் ஐவேளை தொழுகைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூணாவதாக நீங்கள் ரமலான் மாதத்தில் நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள், நோன்பு வையுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான்காவதாக உங்களுக்கு கடமையான அந்த ஜகாத்தினை நீங்கள் முறையாக செலுத்துங்கள், வழங்குங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஐந்தாவதாக உங்களுடைய தலைவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 5 விஷயத்தையும் இந்த ஹதீஸின் மூலமாக பதிவு செஞ்சு தருவாங்க. இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அல்லாஹுடைய சுவனம் கிடைக்கும் என்ற ஒரு செய்தியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செய்து தரக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்போ இந்த 5 விஷயங்களுமே, இந்த எல்லா விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உரையாடல்ல, தன்னுடைய பயான்ல அவங்க சொல்லி காட்டுறாங்க. அந்த ஒரு செய்தி இங்க இடம்பெறுவதன் காரணமாக தான் நபியின் உரையாடல் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸினை நாம் அமைத்திருக்கின்றோம். அப்போ இன்றைய பாடத்துல இந்த 3 ஹதீஸ்களை பற்றி தான் நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 71வது ஹதீஸ், இந்த ரியாது சாலிஹின் கிதாபினுடைய வரிசையில 71வது ஹதீஸாக இருக்கு. அஸ்ஸாலிசு, இந்த பாபு தக்வா, இறையச்சம் என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸுகளில இது 3வது ஹதீஸாக இது இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸு யாரை தொட்டு அறிவிக்கப்படுகின்றது என்பதை நம்ம பார்க்கும்போது, அன் இப்னு மஸ்ஊதின் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ மஸ்ஊத் என்பவருடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அப்ப அவருடைய பெயர் என்ன? அப்துல்லா. அப்ப அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு. ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அவங்க சொல்றாங்க, அன்னன் நபிய, நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், கான அவர்களாக இருந்தார்கள், யகூலு சொல்பவர்களாக ஆகியிருந்தார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். எதை? இந்த பின்னாடி சொல்ல வரக்கூடிய இந்த துஆவினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள் என்பதை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்றாங்க. அது என்ன துஆ? அல்லாஹும்ம, யா அல்லாஹ், இன்னி நிச்சயமாக நான், அஸ்அலுக்க உன்னிடத்தில் கேட்கிறேன், அல் ஹுதா ஹுதாவை கேட்கிறேன். ஹுதானா என்ன? ஷரஹ்ல சொல்றாங்க, அர் ரஷாது நேர்மை, நேர்வழி, அந்த நேர்வழியை நான் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். இன்னும் வத்துகா, இன்னும் தக்வாவை நான் கேட்கிறேன். தக்வானா என்னன்னு ஷரஹ்ல சொல்லி தராங்க. அல்லாஹ் ஏவின விஷயத்த நம்ம செய்யறது, அல்லாஹ் தடுத்த விஷயத்தை விட்டும் என்னது? நம்ம இஜ்தினாபாகிறது, தவிர்ந்து கொள்வது என்பதாக ஒரு விளக்கத்தினை ஷரஹ்ல தராங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் தக்வானா என்ன சொல்றாங்க? அல்லாஹ் நீ எதை தடுத்திருக்கியோ, எதை செய்ய சொல்லியிருக்கியோ அந்த காரியத்தை நாங்கள் செய்வதற்கு எனக்கு நீ பரக்கத்து செய்யா அல்லாஹ். எந்த காரியத்தை நீ எங்களை விட்டும் என்னை விட்டும் நீ தடுத்திருக்கிறாயோ அந்த காரியத்தை எல்லாம் விடுவதையும் எனக்கு நீ தௌஃபீக் செய்யா அல்லாஹ். அப்போ அந்த தக்குவாவை எனக்கு நீ தா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆ செய்தார்கள். இன்னும் அடுத்தபடியாக வல் அஃபாஃப, இன்னும் பத்தினி தன்மையை எனக்கு நீ தா, உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் யா அல்லாஹ். பத்தினித்தனம்னா என்ன? ஒரு பெண்ணை தவிர தான் நிக்காக முடித்த தனக்கு ஹலாலாக்கப்பட்ட அந்த பெண்ணை தவிர மற்ற எந்த ஒரு பெண்ணையும் பார்க்காமல், நெருங்காமல், அதே பெண்ணோடு நம்முடைய மனைவியோடு வாழுவதுதான் உண்மையான பத்தினித்தனம். அப்போ அந்த ஒரு பத்தினித்தனத்தை எனக்கு நீ தா யா அல்லாஹ் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருந்தாங்க.
இன்னும் இறுதியாக வல் கைனா, தேவையற்ற தன்மையை எனக்கு நீ தா, உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். இப்போ தேவையற்ற தன்மையினா நமக்கு ஷரகுல தெளிவுபடுத்துறாங்க. அப்போ மக்கள்கிட்ட கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை விட்டும் பாதுகாப்பு தேடுறது. அப்போ அல்லாஹ் மட்டுமே கொண்டு நம்ம பொருந்தி கொள்றது. அல்லாஹ் மட்டுமே எனக்கு தேவையான விஷயத்தை தந்தால் போதும். எந்த ஒரு மக்களிடத்திலையும் யாரிடத்திலும் போய் கையேந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை, ஒரு வாய்ப்பினை எனக்கு நீ தந்து விடாதே யா அல்லாஹ். அந்த தேவையற்ற ஒரு தன்மையை எனக்கு நீ தா என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ இந்த 4 விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்றாங்க. இன்னும் ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸினை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள். அவர்கள் மாத்திரம் கிடையாது, இந்த ஹதீஸினை திர்மிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவித்திருக்கின்றார்கள். இன்னும் இப்னு மாஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தன்னுடைய கிரந்தத்தில் இந்த ஹதீஸினை பதிவு செய்திருக்கிறார்கள். அப்போ இந்த ஹதீஸ 3 நபர்கள் அறிவிப்பு செய்றாங்கன்னு ஷரஹ்ல தெளிவுபடுத்துறாங்க. ஒன்னு முஸ்லிம் இமாம், இன்னொன்னு திர்மிதி இமாம், இன்னொன்னு இப்னு மாஜா இமாம். இந்த 3 நபர்களும் இந்த அவருடைய கிரந்தத்தில் இந்த ஹதீஸினை பதிவு செய்கிறார்கள் என்ற ஒரு செய்தியினை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபு தக்வா, இறையச்சம் என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 விஷயத்தை கேட்டார்கள் அல்லவா? அந்த 4 விஷயத்துல 2வது விஷயம் கேட்டது என்ன? ஒத்துகா, இறையச்சத்தை, தக்வாவை எனக்கு நீ தா யா அல்லாஹ். உன்னிடத்துல நான் கேட்கிறேன் யா அல்லாஹ் என்பதாக துஆ செஞ்சாங்களா இல்லையா? அப்போ இந்த ஒத்துகா என்ற இந்த வார்த்தை இந்த பாபுல, இந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டதின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது பாபு தக்வா, இறையச்சம் என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடிய இந்த பாடத்திற்கு கீழ பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னும் நாம் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி நபியின் துஆ என்ற தலைப்பின் கீழேயும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இதுதான் 71வது ஹதீஸாக இருக்கு. இப்ப அடுத்தபடியாக 72வது ஹதீஸ நம்ம பார்ப்போம். அர்-ராபிஉ, 4வது ஹதீஸாக இருக்கு. இந்த பாபு தக்வா, இறையச்சம் என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸுகளில இது 4வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு. இந்த ஹதீஸு யாரை தொட்டும் அறிவிக்கப்படுகின்றது என்பதை பார்க்கும் பொழுது, அன் அபி த்வரீஃபின் அதி இப்னு ஹாத்திமின் அத்வாஇ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கு. அபூ த்வரீஃப் என்பவருடைய தந்தையான அதி இப்னு ஹாத்திம் அத்-த்வாஇ, ஹாத்திம் அத்-த்வாஇ என்பவருடைய மகனான அதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த ஹாத்திம் அத்-த்வாஇ அப்படின்னு போட்டிருக்காங்களா இல்லையா? இது வந்து இந்த அதி ரலியல்லாஹு அன்ஹு இந்த சஹாபியுடைய தந்தையினுடைய இயற்பெயர் கிடையாது. இப்ப ஹாத்திம் அத்-த்வாஇன்னு சொன்னா ஒரு கொடை வள்ளலுக்கு சொல்லக்கூடிய ஒரு பெயராக அமையும். இப்போ தன்னுடைய சொத்துல இருந்து அதிகமாக வாரி வழங்குவாங்களா இல்லையா? அப்படி சதக்காவை கொடுக்கக்கூடிய அந்த கொடை வள்ளல்களுக்கு தான் ஹாத்தமுத் த்வாஇ என்பதாக சொல்லப்படும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி தராங்க. இன்னும் ஷரஹ்ல ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த நபர் அதாவது இந்த அதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அவருடைய இயற்பெயரை அது அல்லாம இந்த ஹாத்தமுத் த்வாஇ என்பதை கொண்டுதான் அவர்கள் மஷ்ஹூராக இருக்காங்க. பிரபலியமானவராக இருக்கிறார்கள் என்பதையும் இங்கு நமக்கு பதிவு செய்றாங்க. இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லித் தராங்க. இந்த ஹாத்தமு த்வாஇ என்பது இந்த ஒரு நபருக்கு மட்டும் தான் சொல்லப்படுமா? இந்த அதி ரலியல்லாஹு அவருடைய தந்தைக்கு மட்டும் தான் இந்த ஹாத்தமு த்வாஇ என்பது சொல்லப்படுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. இவர்கள் அல்லாத சில நபர்களுக்கும் ஹாத்தமு த்வாஇ, உலகத்துல யாரெல்லாம் கொடை வள்ளலாக போற்றப்பட்டார்களோ அப்படிப்பட்ட சில நபர்கள்ல அவர்களுக்கும் ஹாத்தமு த்வாஇ என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு கூடுதல் செய்தியையும் இந்த ஹதீஸ்ல ஷரஹ்ல நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. இப்ப பாருங்க, ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. யாரு? இந்த ஹூடியல் அமீரு அதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சரிங்களா? அப்போ கால அவர்கள் சொன்னார்கள், சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கின்றேன். நான் கேட்டேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு விஷயத்த நான் கேட்டேன்.
அப்படின்னு சொல்றாங்க. அந்த விஷயம் என்னன்னு சொன்னா, மன் ஒருவன் ஹலஃப அலா யமீனின் ஒரு ஒப்பந்தத்தின் மீது அவன் சத்தியம் செய்தான். ஒருத்தவன் ஒரு சத்தியம் செய்தான். சும்ம பிறகு ரஆ அத்காலில்லாஹி மின்ஹா அந்த சத்தியத்தை விட அல்லாஹுவிற்கு மிகவும் விருப்பமுள்ள மிகவும் பேணுதலுக்குரிய ஒரு விஷயத்தை அவன் பார்த்தான். ஒரு சத்தியம் செஞ்சுட்டான். அந்த சத்தியம் செஞ்சதுக்கு அப்புறம் அல்லாஹ்விற்கு ரொம்ப விருப்பம் உள்ள ஒரு காரியத்தை பார்க்கறான். அந்த சத்தியத்திற்கு எதிராக. அப்போ அந்த சத்தியத்தை விட ரொம்ப சிறப்புக்குரிய பேணுதலாக இறையச்சத்தோடு வாழக்கூடிய ஒரு விஷயத்தை அவன் பார்க்கிறான் என்று சொன்னால், ஃபல்யஅத்தித் தக்வா அந்த பேணுதலுக்குரிய அல்லாஹ்விற்கு அந்த பேணுதலுக்குரிய அந்த விஷயத்தை எனவே அவன் கொண்டு வரட்டும். அப்போ அவன் செய்த அந்த சத்தியத்தை முறிச்சு அந்த சத்தியத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்விற்கு பேணுதலாக நடக்கக்கூடிய அதிகம் அஞ்சக்கூடிய அந்த செயலை அவன் முற்படுத்திக் கொள்ளட்டும். அதை அவன் செய்து கொள்ளட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். அந்த சத்தியத்தை முறித்தால் மட்டும் பத்தாது, அந்த முறித்ததற்கு ஏற்றவாறு அந்த சத்தியத்திற்கு அவன் கஃபாராவும் கொடுக்க வேண்டும். பரிகாரம் என்னவென்று அறிந்து அந்த பரிகாரத்தை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் சட்டம். சரிங்களா? இப்ப இந்த செய்தியை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செய்து தராங்க. ரவாஹு முஸ்லிம் இந்த ஹதீஸினை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிரந்தத்தில் பதிவு செய்தார்கள். இதுதான் இந்த 72வது ஹதீஸாக இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸானது த பாபு தக்வா இறையச்சம் என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அவன் தக்வாவை முற்படுத்திக் கொள்ளட்டும். அந்த இறையச்சத்தை அவன் கொண்டு வரட்டும். அப்ப அதற்கு தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கருத்தினை இந்த ஹதீஸின் மூலமாக சொல்றாங்களா இல்லையா? அந்த செய்தி இங்கு பதிவு செய்யப்படக்கூடிய காரணத்தினால தான் இந்த ஹதீஸானது இந்த பாபு தக்வா இறையச்சம் என்ற பாடத்தின் கீழ் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னும் நாம் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி தக்வாவை முற்படுத்து என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. இப்போ அடுத்தபடியாக நாம் 73வது ஹதீஸினை நம்ம பார்ப்போம். அல் ஹாமிசு 5வது ஹதீஸாக இருக்கு. இந்த பாபு தக்வா இறையச்சம் என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸுகளில் இது 5வது ஹதீஸாக இருக்கின்றது என்பதை சொல்றாங்க. இந்த ஹதீஸ் யாரை தொற்றும் அறிவிக்கப்படுகின்றது என்று பார்க்கும் பொழுது, அன் அபி உமாமத சுதை இப்னு அஜ்லான் அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. உமாமா என்பவருடைய தந்தையான அஜ்லான் அல் பாஹிலி என்பவருடைய மகனான சுதை இப்னு அஜ்லான் அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. இப்போ இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவங்க சுதை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை பதிவு செய்றாங்க. பாருங்க, கால அவர்கள் சொன்னார்கள், சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்துபு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றுவதை நான் கேட்டேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தின் மூலமா உரையாடுறாங்க, பயான் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பயான் செய்ததை நான் கேட்டேன். எப்போ? ஃபி ஹஜ்ஜத்தில் வதாஇ இறுதி ஹஜ்ஜினுடைய சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றியதை நான் கேட்டேன். அப்போ அந்த பயான்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு பதிவு செய்றாங்க. ஃபகால எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுல்லாஹ அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வஸல்லு ஹம்ஸகும் இன்னும் உங்களுடைய ஐவேளையை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அப்போ உங்களுடைய ஐவேளை தொழுகை இருக்குதா இல்லையா? அந்த 5 வேளை தொழுகைகளையும் நீங்கள் நல்ல முறையாக நீங்கள் அதை தொழுவுங்கள்.
நீங்கள் அதை நிறைவேற்றுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்தபடியாக வசூமு ஷஹரக்கும், உங்களுடைய மாதத்தில் நீங்கள் நோன்பு நோக்குங்கள். அப்போ உங்களுடைய மாதம்னு சொன்னா ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாசம். உங்களுக்கு ரமலானுடைய மாசம் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரமலான் மாசத்துல நீங்க நோன்பு நோக்குங்கள், நோன்பு வையுங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் அடுத்தபடியாக வஅத்து ஸகாத அம்வாலிக்கும், உங்கள் பொருட்களின் ஜகாத்தை நீங்கள் கொடுங்கள். உங்க ஜகாத்தை நீங்க நிறைவேற்றுங்க. நல்லபடியாக உங்களுடைய ஜகாத் அந்த தொகையை நீங்கள் நல்ல முறையாக நிறைவேற்றி வாருங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் வஅதீஉ உமராஅக்கும், உங்களுடைய தலைவர்களுக்கு நீங்கள் இத்தாஅத் செய்யுங்கள், கட்டுப்படுங்கள். அப்போ நீங்கள் உங்கள் மீது யாரெல்லாம் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்களோ, அது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி, உலக ரீதியாக இருந்தாலும் சரி, அப்போ அப்படிலாம் யாரு தலைவராக நம்ம மேல அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறானோ அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், இத்தாஅத் செய்யுங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணித்தரமாக நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இன்னும் சொல்றாங்க, அப்படிலாம் செஞ்சா ததுகுலு, நீங்கள் நுழைவீர்கள், ஜன்னத ரப்பிக்கும், உங்களுடைய இரட்சகனுடைய அந்த சுவனத்தில் நீங்கள் நுழைவீர்கள். அப்போ நான் சொன்ன இந்த காரியத்தை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றும் பொழுது அல்லாஹ்வுடைய சுவனத்தை நீங்கள் அடையக்கூடியவர்களா இருப்பீங்க. அல்லாஹ் தஆலாவுடைய அந்த சுவனத்திற்கு நீங்கள் சென்று சேரக்கூடியவர்களா இருப்பீங்க, நீங்க நுழைவீர்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செய்து தராங்க. ரவாஹு திர்மிதியு, இந்த ஹதீஸினை திர்மிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கிரந்தத்தில் பதிவு செய்தார்கள், அறிவித்தார்கள். எந்த இடத்தில் அறிவிக்கின்றார்கள் என்ற செய்தியையும் நமக்கு இங்கு பதிவு செஞ்சு தராங்க பாருங்க. ஃபி ஆஹிரி கிதாபிஸ் ஸலாத்தி, தொழுகை என்ற தொகுப்பின் கடைசியில், இறுதியில் திர்மிதி இமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸினை அறிவித்தார்கள் என்ற ஒரு கூடுதலான செய்தியையும் இங்கு நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. வகால, இன்னும் திர்மிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹுன், அப்போ இந்த ஹதீஸினை ஹஸனுன் ஸஹீஹ் என்பதாக திர்மிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியினும் இங்கு நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அப்போ இந்த ஹதீஸ யார் அறிவிக்கிறாங்க? திர்மிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தது. அப்போ அவர்கள் மாத்திரம் அறிவிக்கல, ஷரஹ்ல நமக்கு சொல்லித் தராங்க. இப்னு ஹிபான் ரலியல்லாஹு அன்ஹு இமாம் அவர்களும் அறிவித்திருக்கின்றார்கள். ஹாக்கிம் ரலியல்லாஹு அன்ஹு, அப்போ ஹாக்கிம் இமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த ஹதீஸனை அறிவித்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியினும் நமக்கு ஷரஹ்ல தெளிவுபடுத்தி தராங்க. அப்போ இதுதான் 73வது ஹதீஸாக இருக்கு. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபு தக்குவா, இரையச்சம் என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடிய, பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்தந்த செய்திகளை எல்லாம் நமக்கு சொன்னாங்களா இல்லையா? அவருடைய பயானில் இந்தந்த செய்திகள் எல்லாம் சொல்லி அதுல முதலாவதாக சொன்ன செய்தி என்னது? இத்தகுல்லாஹ, அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹோடு நீங்கள் தக்குவாவோடு நடந்து கொள்ளுங்கள் என்பதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்டா சொன்னாங்க, முதலாவதா சொன்னாங்க. அதன் காரணமாக தான் இந்த பாபு தக்குவாவுல இந்த ஹதீஸானது பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி நபியின் உரையாடல் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்போ இன்றைய பாடத்துல நம்ம 71வது ஹதீஸ், 72வது ஹதீஸ், 73வது ஹதீஸ் என்று நாம் 3 ஹதீஸ்களை பற்றி நாம் பார்த்து விட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த 73வது ஹதீஸோடு இந்த பாபு தக்குவா, இரையச்சம் என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடிய இந்த 5 ஹதீஸுகளும் நிறைவு செய்யப்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பாடத்துல இந்த பாபுல் யகீன் வத் தவக்குல் என்ற இந்த பாடத்தை பற்றி நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல நாம் சந்திப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.